ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் உடம்பொரி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வாழைப்பழத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை காய்ச்சி எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே துருவின தேங்காய் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை சேர்த்துக்கிறேங்க. 5 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்த அந்த கலவையை மாவோடு சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நடுத்தரத்துக்கு கரைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த மாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கரண்டியில் இருக்கிற மாவை எடுத்து போட்டுட்டு கை வச்சுட்டு நல்லா கஞ்சி எடுத்துக்கலாங்க. நனையும் போது ரொம்ப கட்டியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்குறேன். இன்னும் இவ்வளோ தண்ணி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சி எடுத்தாலே கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். தட்டு போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் இல்லைன்னா எண்ணெயும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே மாவு நல்லா வெந்து வரும். இப்போ கரண்டி வச்சுட்டு லைட்டாக பரட்டி போட்டுக்கலாங்க. கலர் வந்து இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ரெடியாக இருக்குது. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மீதி மாவுலேயும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரளா ஸ்டைல் உடம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.